அத்தியாயம் 7:34. ஒவ்வொருவருக்கும் ஒரு காலத்தவணை உண்டு. ஒவ்வொருவருக்கும் காலத்தவணை உண்டு. அவருடைய தவணை வந்துவிட்டால் அவர்கள் ஒரு கடுமையிலும் பிந்தவும் மாட்டார்கள், முந்தவும் மாட்டார்கள். இப்படி ஒவ்வொருவருக்கும் காலத்தவணை உண்டுங்கிறான். ஒவ்வொருத்தரும் தனித்தனியான காலத்தவணை உண்டு. நேரம் விதிக்கப்பட்டிருக்கு. அவருடைய தவணை வந்து விட்டால், அதாவது உங்களுடைய தவணை வந்து விட்டால் அவர்கள் ஒரு கடப்பொழுதேனும் பிந்த மாட்டார்கள், முந்தவும் மாட்டார்கள். அவ்வளோதான். தவணை வச்சு 2 பேருங்கிறான். எப்படி வாட்லாக் டைம் ஓடிக்கிட்டே இருக்கும். பேட்டுக்கு நின்றுடும், அப்படி நின்றுடும். அப்படிதானே? அவர் ஒரு நேரம் நின்று போயிடும். நேரம் நிலை பெற்றும். நிலை பெற்றால் இனிமேல் நேரம் காலம்லாம் கிடையாது. உலகத்தில் வாழும் காலம் வரைக்கும் தான் நேரம் காலம்லாம். மரணிச்சிடம்னு சொன்னால் அங்கே நேரம் காலம்லாம் கிடையாது. அங்கே டைம்லாம் கிடையாது. அங்கே மாதம் நேரம் காலம் நாள் கிழமை அதெல்லாம் கிடையாது. உலகத்தில் வாழும் காலங்கள் தான் கணக்கலாம். அப்போ உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் காலத்தவணை உண்டு. அந்த தவணை வர்றதுக்கு முன்னாடி ஒரு காலத்தை பயன்படுத்தி அந்த நேரம் வர்றதுக்கு முன்னாடி தவணைன்னு நேரம் ஏன்ட்ட இருக்குங்கிறான். அது மறைச்சு வச்சிருக்கேன். காலம் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன். இது சோதனைக்காக கொடுக்கப்படும். அந்த வந்துருச்சுன்னு சொன்னால் ஒரு கணப்பொழுதேனும் பிந்தவும் மாட்டார்கள், முந்தவும் மாட்டார்கள் என்றோம். ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக்ல ஹார்ட் நின்று போச்சு. என்ன மூச்சு நின்று போச்சுன்னு அர்த்தம். ஹார்ட் நின்று போச்சுன்னு அர்த்தம். ஹார்ட் அட்டாக் வந்தவங்க இறந்து போகல, அது நின்றதுக்கப்புறம் இறந்து போகிறாங்க. ஏன் நிற்குது? தவணை முடிஞ்சு போச்சு, நின்று போச்சு. பேட்டரி நின்று போச்ச மாதிரி தவணை முடிஞ்சு போச்சு. அந்த நேரம் டக்கு நின்று போச்சு. அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ 35ல் 37 இன்னொன்று கேட்பான். என்ன கேட்பான்? 35ல் 37 இன்னும் அதில் அவர்கள் எங்கள் இறைவா நீ எங்களை வெளியேற்றுவாயாக. கைப்பற்றதுக்கு அப்புறம் மனிதன் கேட்பானோ, எப்படி கைப்பற்றது மனிதன் கேட்பான். என்ன கேட்பான்? அதில் அவர்கள் எங்கள் இறைவா எங்களை வெளியேற்றுவாயாக. நாங்கள் வழக்கமாக செய்து கொண்டதை விட்டும் நல்ல செயலை செய்வோம் என்று கூறி கதறுவார்கள். நரகத்தில் வேதனை காணும் போது என்ன கதறுவாங்க? எங்கள் இறைவனே எங்களை வெளியேற்று. நாங்கள் நரகத்தை பார்த்துட்டோம், சொர்க்கத்தை பார்த்துட்டோம், இந்த மரணத்தையும் பார்த்துட்டோம், உன்னையும் பார்த்துட்டோம். அதாவது உன்னுடைய விதிக்கப்பட்ட அந்த விதியை நாங்கள் பார்த்துட்டோம். உன்னைய பார்க்க இல்லை, நீ வீச்சதை நாங்கள் பார்த்துட்டோம். இப்போ எங்களுக்கு நாங்கள் பார்க்காத வரைக்கும் நம்பிக்கை இல்லை, அலட்சியமாக இருந்துட்டோம். இப்போ பார்த்துட்டோம், திருப்பி எங்களை வெளியே அனுப்பு. நாங்கள் வழக்கமாக செய்து கொண்டு விட்டோம், நல்லது செய்யணும்னு சொல்லுவாங்களாம். கூறி கதறுவார்கள். அதுக்கு இறைவன் என்ன சொல்லுவான்? சிந்தித்து உணரக்கூடியவன் அது சிந்திக்கும் பொழுது உங்களுக்கு நான் நீண்ட ஆயுளை கொடுக்கவில்லையா? புரியுதா? உங்களுக்கு காலம் கொடுக்க முடியலையா? சிந்தித்து உணரவன் அது சிந்திக்கும் பொழுது உங்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கவில்லையான்னு கேட்க. உங்களுக்கு காலம் கொடுத்தல, சிந்திக்க வேண்டாம் மாட்டீங்க? சிந்திச்சிங்களா? யோசிச்சிங்களா? கொஞ்சமாச்சும் விரயம் பண்ணிக்கிட்டே இருங்க, வீணடிச்சு இந்த பொழுது போய்கிட்டே இருங்க, காலத்தை விரயம் பண்ணிட்டீங்க இல்லையா? இப்போ காலம் திருப்பி கொடுக்க முடியாது. ஒரு வாட்டி வந்துன்னா வந்தது தான். அப்படிதானே? சிந்தித்து உணரக்கூடியவன் அது சிந்திக்கும் பொருட்டு நாம் உங்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கவில்லையா? உங்களிடம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்கள் வந்திருந்தார்கள். ஆகவே நீங்கள் சோயுங்கள். என்றென்றும் அநியாயக்காரனுக்கு உதவி செய்வர் யாரும் இல்லை. உங்களை நான் அனுப்பிச்சேன், உங்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டுச்சு, தூதர் வந்தாங்க, சொன்னாங்க, எச்சரிக்கை செஞ்சாங்க. ஆனால் நீங்கள் அலட்சியமாக இருந்தீங்க. இப்போ அனுபவிங்க. அவ்வளோதான். அப்போ சிந்திக்கும் போது நீண்டாயிரம் கொடுக்க வேணும். நீண்டாயிரம் கொடுத்துருக்கேன், சிந்திப்பதற்காக கொடுத்துருக்கேன். நீங்கள் சிந்திக்கவே இல்லை, யோசிக்கவே இல்லை, ஒரு யோசனையிலே இருந்துட்டீங்க. பொருள் அடிப்படையில், உலக அடிப்படையில் நான் எப்படி உலகத்தில் வாழலாம், எப்படி பணம் சம்பாதிக்கலாம், எப்படி அறிவு சம்பாதிக்கலாம், புகழை சம்பாதிக்கலாம், பதவியை சம்பாதிக்கலாம், இப்படி தான் நினச்சவே தவிர நம்மளுடைய காலம் கடந்துக்கிட்டே இருக்குது, நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்குது. நான் மறுமைக்காக என்ன சம்பாதிச்சேன், மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது இறைவன் சொல்லியிருக்கிறானே, அதை சரியாக பயன்படுத்திக்கிறானா? பயன்படுத்தவே இல்லை இல்லையா? 39:54. ஆகவே உங்களுக்கு வேதனை வரும் முன்னரே, அதாவது அந்த நேரம் வர முன்னரே, வேதனைனா வேதனை. ஆகவே உங்களுக்கு வேதனை வரும் முன்னரே அல்லது மரணம் வரும் முன்னரே நீங்கள் உங்கள் இறைவன்பால் திரும்பி அவனுக்கே வழிபடுங்கள். பின்னரும் நீங்கள் உதவி செய்யப்பட மாட்டீர்கள். அப்புறம் ஆவாசம்லாம் கிடையாதுங்கிறான். இதுக்கப்புறம் ஆவாசம்லாம் கிடையாது. கொடுக்கப்பட்ட ஆவாசம் முடிஞ்சு போச்சு. உங்கள் மரணம் வரும் முன்னரே அல்லது நேரம் நெருங்கும் முன்னரே உங்கள் இறைவன்பால் திரும்பி அவனுக்கே வழிபடுங்கள். பின்னரும் நீங்கள் உதவி செய்யப்பட மாட்டீர்கள். நீங்கள் அறியாத வைத்து திடீரென உடம் மரணம் வந்து விட்டால், வேதனை, மரணம் தான் வேதனை தானே. இப்படி நீங்கள் அறியாத வைத்து திடீரென இடம் வந்து விட்டால், அந்த நேரம் வந்து விட்டால், வேதனை வரும் முன்னரே
உங்களுக்கு உங்கள் இறைவனால் அருளப்பட்ட அழகானவற்றை பின்பற்றுங்கள். கொடுக்கப்பட்ட அந்த காலத்தை அழகான முறையில் பின்பற்றுங்க. நன்மை செய்து சம்பாதிச்சு வச்சுக்க, நன்மை சம்பாதிக்கலாம். பொருள் சம்பாதிக்க சொல்ல, அறிவு சம்பாதிக்க சொல்ல, ஞானங்களை கொண்டு அருளை சம்பாதிச்சுங்க. இறைவனுடைய பொருத்தத்தின் அடிப்படையில் வாழ்ந்து அவனுடைய பொருத்தத்தை அடை சம்பாதிக்கலாம். இறைவன் எந்த நோக்கத்தில் படைத்தானோ அந்த நோக்கத்தை வாழணும். அதை பற்றி ஞானம் மட்டும் இல்லை. நம்ம ஏன் பிறந்தோம், எதுக்காக பிறந்தோம், யார் படைச்சா, எதுக்காக படைச்சா, படைப்பு நோக்கம் என்ன, எதை பற்றியா ஞானம் இருக்கு நமக்கு. பிறந்துட்டா வாழ்வேன், வாழ்ந்து காட்டுறேன், வாழ்ந்து பார்க்குறேன், இப்படி தான் வாழ்றேன் தவிர படைப்பின் நோக்கம் என்ன, ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கணும்ல. இது பிறந்துட்டோம், வாழ்ந்துட்டோம், இறந்துட்டோம், அது கிடையாது. எதுவும் சொன்னால் நான் வீணுக்கு விளையாட்டுக்கு படைக்கவில்லை. இந்த உலக வாழ்க்கை வீணு விளையாட்டு மாரி வேறு இல்லைங்க. நான் வீணுக்கு விளையாட்டுக்கு படைக்கல. இந்த உலக வாழ்க்கை வீணு விளையாட்டு மாரி வேறு இல்லை, அற்ப சுகமேன்றி வேறு இல்லைங்கிறான். இந்த உலக வாழ்க்கை அற்பமானது சொற்பமானது எவ்வளவு இருந்தாலும் சரி. திடீர்னு ஒரு வேதனை வரும் முன்னரே, இது நீங்கள் அறியாத புறத்தில், நீங்கள் அறியாத விதத்தில் திடீரென உங்களுக்கு வேதனை வரும் முன்னரே உங்கள் இறைவனால் உங்களுக்கு அருளப்பட்ட இந்த காலத்தை, இந்த உயிரையும், இந்த ஆரோக்கியத்தையும், இந்த உறவுகளையும், இந்த உணர்வுகளையும், இந்த வேதத்தையும் அழகானவற்றை பின்பற்றுங்கள். அல்லாவிடத்தில் எனக்காக முற்படுத்தி விட்ட வேண்டியதில், அல்லாவிடத்தில் எனக்காக முற்படுத்த வேண்டியவற்றில் குறை செய்துவிட்டின் கை சேதமே, பரியாசம் செய்வதை நானும் இருந்தனே என்று நீங்கள் கூறாமல் இருப்பதற்காக இந்த உபதேசம். நாளைக்கு எனக்கு ஒரு வேதம் வந்திருந்தா, எனக்கு ஒரு தூதர் வந்திருந்தா, எங்களுக்கு ஒரு எச்சரிக்கை செஞ்சிருந்தா நாங்களும் நேர்மைப்பட்டு போய் நீங்கள் சொல்லாமல் இருப்பதற்காக, அல்லது எனக்கு நேர்வழியை அறிவித்திருந்தால் நானும் அவனுக்கு 5 வழியில் ஒருவனாக இருந்திருப்பேனே என்று கூறாமல் இருப்பதற்காக. எங்கள் நிலையூட்ட நிலைமை சொல்லியிருக்கலாமே, யாராச்சும் இதோட எங்களுக்கு தூதர் அமைச்சிருக்கலாமே, எங்களுக்கு ஒரு எச்சரிக்கை செஞ்சிருக்கலாமே, நீங்கள் சொல்லாமல் இருப்பதற்காக. உங்களோட தூதர் வந்துட்டாங்க, வேதம் கொடுக்கப்பட்டாச்சு, உங்களுக்கு எச்சரிக்கை செய்யப்பட்டாச்சு, காலம் நினைவூட்டப்பட்டாச்சு இல்லையா. அல்லது அல்லாஹ் எனக்கு நேர்வழியை அறிவித்திருந்தால் அவனுக்கு 5 வழியில் நானும் ஒருவனாக இருந்திருப்பேனே என்று கூறாமல் இருப்பதற்காகும். அல்லது வேதனை கண்ட சமயத்தில் நான் மீண்டும் செல்ல வழி உண்டாயிருப்பேன், நன்மை செய்வதில் ஒருவனாக ஆகிவிடுவேன் என்று கூறாமல் இருப்பதற்காகும். எல்லாம் மறந்ததுக்கு அப்புறம் தான் பேசுகிறான். அப்படி எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடு, இன்னொரு சான்ஸ் கொடு, நான் இனிமேல் நல்லா செஞ்சுக்கிறேன்ப்பா சொல்லுவாங்களே இல்லையா. திருட முடிப்பட்ட என்ன சொல்லுவான், நான் இனிமேல் தப்பு செய்ய மாட்டேன். தப்பு செய்யக்கூடாது தெரியும், அது குற்றம் தெரியும், அதுக்கு தண்டனை இருக்குன்னு தெரியும். செஞ்சதுக்கப்புறம் பிடிபட்டதுன்னு சொல்லுவாங்கல்ல, இது தப்பிக்கிறதுக்காக. அந்த மாதிரி என்ன சொன்னால், இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லா விஷயம் பேசுவோம்ப்பா, வேகாமெலாம் பேசிட்டு இருப்பேன். உனக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஆன்மா கொடுக்கப்பட்டாச்சு, வேதம் கொடுக்கப்பட்டாச்சு, தூதர் அனுப்பப்பட்டாச்சு, காலம் கொடுக்கப்பட்டாச்சு, உனக்கு கருணையும் மன்னிப்பு கொண்டு வாழ வைக்கப்பட்டாச்சு. ஆனால் நீ அவ்வளோ காலம் உலக வாழ்க்கையில் மூழ்கி போயிட்ட, பெருமை கொண்டும் போராமை கொண்டும் போட்டியை கொண்டும் அலங்காரமான வாழ்க்கையை விரும்பி சைத்தானுடைய பேசி கேட்டு இருந்தீங்களேங்கிறான். 39:59 மெய்யாகவே என்னுடைய அத்தாட்சிகளிடம் வந்தன, மெய்யாகவே என்னுடைய அத்தாட்சிகள் உங்களிடம் வந்தன, ஆனால் அவற்றை பொய்ப்பிக்க முற்பட்டு பெருமடித்தீர்கள், நிராகரிப்பில் ஆகியிருந்தீர்கள். முடிஞ்சு போச்சு. இப்படி உங்களுக்கு வேதம், நீங்கள் எத்தனை பேர் வேதம் படிக்கிறோம், எத்தனை பேர் குரான் படிக்கிறோம், இஸ்லாம் சொல்லக்கூடிய எத்தனை பேர் குரானை படிக்கிறாங்க, ஓதிட்டு இருக்காங்க, மந்திரம் வருமா ஓதிட்டு இருக்காங்க, ஓத வச்சுருக்காங்க. அவ்வளோதான். நீங்கள் ஓதுனா புண்ணியம். ஒரு எழுத்துக்கு 10 நன்மை, அதுவா 10 நன்மையா? சக்கரை எழுதி வச்சு இனிச்சுட்டு போயிருமா சொல்லுங்க? சக்கரை எழுதி வச்சுட்டே இருந்தா இனிக்குமா? அப்போ அந்த வேதத்தை எப்படி ஓதணும், எப்படி சிந்திக்கணும், உணர்வோடு சிந்திக்கணுமா இல்லையா? இது எனக்கு என்ன வழிகாட்டுது, இறைவனை பற்றி நான் அறியணும், என்னை பற்றி நான் அறியணும், இந்த உலக வாழ்க்கையை அறியணும், மறுமையை பற்றி அறியணும், இதில் நல்ல செய்யறது கெட்ட செய்யறது, எனக்கு பொருத்தமானது பொருத்தமில்லாதது, இவ்வளவு இதில் உபதேசம் பண்ணப்பட்டிருக்குல்ல. ஆனால் மந்திர மாதிரி ஓத யாருக்கு புரியும்? நான் அப்படி தான் வழிகாட்டிட்டு இருக்கிறாங்க. இமாம்களும் ஆலிம்களும் சொல்கிறாங்க, இது குர்ஆனை ஓதுங்க, டெய்லி எடுத்து ஓதிருங்க, மனப்பாடம் பண்ணிக்கங்க, திரும்பியே கைவிடாமல் வச்சுருங்க, சுத்தமாக வச்சுருங்க, தூய்மையாக வச்சுருங்க, அப்படி மூடி மேலே வச்சுருங்க. அவ்வளோதான். அப்புறம் வாரத்துக்கு மேலே யாசின் ஓதுங்க, புதன்கிழமை வெள்ளிக்கிழமை யாசின் ஓதுங்க, அப்புறம் யாராவது இறந்துட்டா கத்த ஓதுங்க, ஜியாரத்து பண்ணுங்க. இதில் தான் புண்ணியம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் எந்த புண்ணியமும் கிடையாது. இது உயிருள்ளவர்களுக்கு அச்சமுட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியது, இறந்தவங்களுக்காக கிடையாது. வாழுங்காலங்களில் இது அச்சமுட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியதா. நாளைக்கு எல்லாம் கேட்பான், என்னோட கேட்பான், நாளைக்கு எல்லாத்தையும் கேட்பான், நம்மளையும் கேட்பான், நம்மளை வழிகெடுத்தவங்களையும் வழிகாட்டிகளையும் கேட்பான், நாளைக்கு தூதரையும் கூப்பிட்டு கேட்பான். கேட்பானா இல்லையா? நபிமார்லையும் கேட்பான், தூதர்லையும் கேட்பான், இமாம்களையும் கேட்பான், யாரெல்லாம் தன் இமாமும் ஆலிமும் சொல்லிட்டு அவங்களையும் கேட்பான், நம்மளையும் கேட்பான். நம்மளாம் சொல்லணும், சாட்சி சொல்லுவோம்ல, ஆமாம் எங்களுக்கு இப்படி தான் சொல்லிக் கொடுத்தாங்க, அல்லா இறைவனே எங்களுக்கு இப்படி தான் சொல்லிக் கொடுத்தாங்க, குர்ஆனை ஓதுனா போதும் சொல்லி கொடுத்தாங்க. ஒரு எழுத்துக்கு 10 நன்மை சொல்லி நானும் டெய்லி 10 நன்மை ஓதி தான் இருந்தேன். இப்படி நானே யாசின் ஓதுனேன், கத்தம் ஓதுனேன், மௌலுது ஓதுனேன், அவங்க கூப்பிட்டு வச்சு தான் ஓதுனேன். என்ன கேட்டுக்கன்னு சொல்லிடுவோமா இல்லையா? அல்லாஹ்க்கு பயப்படணும். 39:60-61 அன்றையும் அல்லாஹ்வின் மீது பொய் உரைத்தார்களே, அல்லாஹ்வின் மீது பொய் இறைக்கிறது எப்படி?
அல்லாஹ் பற்றி பொய் உரைக்கிறது, அல்லாஹ் பற்றியும் தூதரை பற்றியும் பொய் உரைத்தார்கள் இல்லையா? இது அல்லாஹ் சொன்னா தூதர் சொன்னா அப்படின்னா எப்படி சொன்னா நம்பவும் தெரியும். இது ரசூல்லா சொன்னாங்க, இது அல்லாஹ் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி எதே கதையை விட்டுருக்காங்களா இல்லையா? அப்போ அன்றையும் அல்லாஹ் மீது பொய் உரைத்தார்களே, முகங்கள் தீர்ப்பு நாளில் கருத்து போயிருப்பதையும் நீர் காண்பீர். பெருமெடுத்துக் கொண்டிருந்த இவர்களின் தங்குமிடம் நரகத்தில் இருக்குதல்லவா? எவர்கள் உள்ளட்சத்துடன் வாழ்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் வெற்றியின்பால் ஈடேற்றுகின்றார். அவர்களை தீங்கு தொடாது அவர் துக்கப்படவும் மாட்டார்கள். உள்ளட்சமான வாழ்க்கை வாழணும். கொடுக்கப்பட்ட காலங்களில் உள்ளட்சமான வாழ்க்கை. நேரத்தை விரயம் பண்ணக்கூடாது, வீணடிக்கக்கூடாது. நேரமும் காலமும் இது விலமதிக்க முடியாது. நேரம் வந்துச்சுன்னா உயிர் போயிடுச்சுன்னு சொன்னால் அந்த உயிர் திரும்ப பெற முடியாதுன்னு, அதே மாதிரி தான் நேரத்தையும் திரும்ப பெற முடியாது. அதனால் இன்னைக்கு மொபைல் அப்படிங்கிறது இன்னைக்கு சைத்தாவோட ஆக்கிரமிப்பில் இருக்குது. அவன் நம்மளை எடுக்கிறாங்க. நாம் அதை பயன்படுத்திக்கலாம். எப்படி பயன்படலாம்? நல்ல விஷயங்களாக இருக்கும். அப்படி நிறைய பண்ணிக்கு இன்டர்நெட் வந்துருச்சு. அதனால் நம்ம நிறைய விஷயங்களை நல்லது பயன்படுத்திக்கலாம். ஆனால் நிறைய பயன்படுத்துறது இல்லைன்னா கெட்டது தான் பயன்படுத்துவோம். எடுத்து டேட்டா எடுத்து பாருங்கள், எது அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. நிறையா அந்த பாட்டு, ஷார்ட்ஸு, இந்த சீரியலு, இந்த மொபைல் என்னென்னலாம் பொழுதுபார்க்க முடியுமோ அவ்வளோ வழிகேட்டு மனதை கெடுக்கக்கூடிய எல்லா விஷயமும் அதில் தான் இருக்குது. அப்படியே மூழ்கி போய் உட்காந்துருவோம். நேரத்தெல்லாம் விரைய முடியும். அந்த நேரத்துக்கு ஒன்றும் இல்லை. காலையில் நான் எவ்வளோ நேரம் புராணம் படிக்கிறேன், இல்லை எவ்வளோ நேரம் வேதம் படிக்கிறேன், எவ்வளோ நேரம் பிரார்த்தனை பண்ணுறேன், எவ்வளோ நேரம் நல்ல செய்யணும்னு சிந்திச்சு பார்த்தா சொற்ப நேரமும் கிடையாது. ஆனால் அதே மொபைலில் உட்காந்தாலும் 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் போயிட்டே இருக்கும். பொழுதுபோக்கத்துக்கு மணிக்கணக்கில் போயிடும். ஆனால் இரவு நினைவு கூடவோ அல்லது உள்ளச்சம் கொள்ளவோ பிரார்த்தனை பண்ணவோ பாவனி கேள்வோ நேரம் எடுத்துட்டேன்னா சொற்ப நேரம். அது சொற்ப நேரம் பண்ணி நினைவு கூறவில்லைங்கிறான். சொற்ப நேரம் பண்ணி அவன் நினைவு கூறவில்லைங்கிறான். 6:96. அவனே பொழுது விடிய செய்பவன், அமைதி பெற அவனை இரவையும் காலக்கணக்கையும் அறிவதற்கு சூரியனையும் சந்திரனையும் உண்டாக்கினான். உங்களுடைய காலக்கணக்கை அறிவதற்காக அவனே பொழுது விடிய செய்பவன், நீங்கள் அமைதி பெற அவனை இரவையும் காலக்கணக்கை அறிவதற்காக சூரியனையும் சந்திரனையும் உண்டாக்கினான். இவை யாவும் வல்லமை மிக்கோனும் எல்லாம் அறிந்தனுமாக ஏற்பாடாகும். இரவு பகல் மாறி மாறி வருதா இல்லையா? ஏன் மாறி மாறி வருது? காலம் தானே. ஒரு காலத்தை கணக்காட்டுறதுக்காக. ஒரு இரவு போயிடுச்சு, ஒரு பகல் வந்துச்சுன்னா ஒரே ஒரு வயசு பெருகிட்டேன்னு அர்த்தம். இரவு பகல் மாறி மாறி வருது. அப்படியே சூரியன் சந்திரன் கணக்கெடுத்துக்கிறான். சந்திரன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேரத்து அமாவாசையாக இருக்குது. அப்புறம் முதல் பிறை, 2வது பிறை, 3வது பிறை, 14 நாட்கள் பிறைகள் வளர்ந்துக்கிட்டே போகுது. அப்புறம் பௌர்ணமி, திருப்பி பிறை, தேய் பிறை, வளர் பிறை, அப்புறம் தேய் பிறை, திருப்பி அமாவாசை. இப்போ காலக்கணக்கு தெரியுதா இல்லையா? உங்களுடைய காலக்கணக்கு என்னென்னு அறிவிக்கிறான். இப்படி ஒவ்வொரு மாதம் போகும்போதெல்லாம் எப்படி ஒரு 10 மாதம் குழந்தை பிறகு ஒரு காலக்கணக்கு இருக்கு இல்லையா? நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலக்கணக்கு வச்சு கேட்குறான். அந்த காலக்கணக்கு தவற விட்டுட்டோம்னு என்ன ஆகும்? விவசாயம் பண்ணுறவங்க இருக்காங்க, அந்த பட்டத்தில் என்ன விதைக்கணும், தவற விட்டாங்கன்னா அடுத்த பட்டம் வரைக்கும் பொறுமையாக இருக்கும், இல்லை காத்துட்டு. அதே மாதிரி விதைச்சாச்சு, விளைஞ்சிருச்சு, கரெக்டாக அறுவடை செஞ்சிடணும். இல்லைன்னாவும் அந்த பலன் எல்லாம் போயிடும், வீணாயிடும். அந்த மாதிரி தான் அந்தந்த நேரத்துக்கு அது செஞ்சுருங்க. நேரம் தவற விட்டுறாதீங்க. அந்த காலம் போயிடுச்சுன்னா திருப்பி காலம் வராது, நேரம் வராது. அந்தந்த காலங்கள்ல சரியா? 10:5 அவன்தான் சூரியனையும் பிரகாசமாகவும் சந்திரனை ஒளியாகவும் ஆக்கினான். அவன்தான் யாரு? உங்களை யார் படைத்தவனோ அவன்தான் சூரியனை பிரகாசமாகவும் சந்திரனை ஒளி உள்ளதாகவும் ஆக்கினான். ஆண்டுகள் எண்ணிக்கையும் காலக்கணக்கையும் நீங்கள் அறிந்து கொள்ளும் பொருட்டு அதற்கு மாறி மாறி வரும் பல நிலைகளை உண்டாக்கினான். ஏன் என்னோட காலத்தை அறிவிக்கிறான்? காலம் நேரம் ஒரு முக்கியமானதுன்னு அறிவிக்கிறான். அல்லாஹ் உண்மையை கொண்டல்லாது படைக்கவில்லை. அவன் சிந்திக்கும் மக்களுக்கு தன் அத்தாட்சியை விவரிக்கின்றான். சிந்திங்கிறான். காலம் சிந்திங்க, ஒரு நேரம் சிந்திங்க, போனால் திரும்பாது, மீட்க முடியாது. அதெல்லாம் தவற விட்டுறாதீங்க. தவறி போயிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அப்போ காலத்தின் மீது சத்தியமாக, தவணை மீது சத்தியமாக நிச்சயம் அது நஷ்டத்துக்கு இருக்கு. 21:33 இன்னும் அவனே இரவையும் பகலையும் சூரியனையும் சந்திரனையும் படைத்தான். சுற்றும் எல்லைக்குள் ஒவ்வொன்றும் நீந்துகின்றன. அதுக்கு என்ன காலத்தோட கரெக்டாக சரி போயிட்டு இப்படி இரவு பகல் மாறி மாறி வருது. சூரியன் சந்திரனை முந்த முடியாது, சந்திரன் சூரியனை முந்த முடியாது. படைக்கப்பட்ட ஒவ்வொன்றும் அந்த நேரத்துக்கு கரெக்டாக செஞ்சுட்டே இருக்கு. அந்த கால நேரம் தவறாமல் இறைவனுக்கு மாறு செய்யாமல் இயற்கைக்கு புறம்பு இல்லாமல் எதை அவன் வீழ்ச்சாலும் அந்த காலத்தை விரை பண்ணாமல் செஞ்சுட்டு முந்தின என்ன ஆகும்? சூரியன் முந்திரிச்சு என்ன ஆகும்? சந்திரன் முடிச்சு என்ன ஆகும்? இயற்கை மாறி போயிருமா இல்லையா? அது நேரத்து விரையும் இல்லை. எந்த நேரத்தில் இறைவன் அதை உதிக்க சொன்னா உதிக்கும், எந்த நேரத்தில் மறை சொன்னால் மறைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு படைப்பும் அப்படிதான்.
எதுக்கு என்ன காலத்தவனோ அந்த காலத்தோட கரெக்டாக செஞ்சோம். நான் மனிதன் மட்டும் தான் வர மீறி வாழ்ந்துட்டு இருக்கோம், காலத்தை விரைவு பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கோம், மீனடிச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம், நஷ்டவாளி ஆகிட்டோம். மத்திய 37:29. நிச்சயமா அல்லாதான் இரவையும் இரவை பகலில் பூத்துக்கிறான், பகலை இரவில் பூத்துக்கிறான், இன்னும் சூரியனையும் சந்திரனையும் வசப்படுத்திக்கிறான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? அல்லாதான் இரவை பகலில் பூத்துக்கிறான், பகல் இரவை பூத்துக்கிறான், இன்னும் சூரியனையும் சந்திரனையும் வசப்படுத்திக்கிறான் என்பதை நீர் பார்க்கவில்லையா? ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட தவணை வரை செல்கின்றன. அது என்ன குறிப்பிட்டோ அந்த தவணை வரை செல்கின்றன. அன்றையும் நிச்சயமா அல்லாஹ் நீங்க செய்வவற்றை நன்கறிகின்றான். பாருங்க, சூரியனை சந்திரன் சொல்லிட்டான், ஆனா நீங்க செய்வவற்றை நன்கறினா புரியுதோம், அதெல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்குப்பா, அதெல்லாம் அவருடைய தவணை, அதோடைய நேரம், அது காலத்தை சரியா பயன்படுத்திட்டு இருக்கு. நீங்க தான் தவறி போயிட்டீங்க. அதனால நிச்சயமா அல்லாஹ் நீங்க செய்வவற்றை நன்கறிவனா இருக்கின்றான். கவனிச்சுட்டே கேட்கிறேன். 39:5. அதாவது இயற்கையோட ஒன்றி வாழ்றது நம்முடைய வாழ்க்கை. அதுதான் இறைவழி வாழ்க்கை. இறைவனை சார்ந்து வாழணும்னா இயற்கையை ஒன்றி வாழணும். இவனுக்கு பொருத்தமான வாழ்க்கை முறை. இயற்கைகமாக நம்ம வாழ்ந்துருக்கோம், இயற்கைக்கு மாறாகவும் இறைவனுக்கு எதிரான வாழ்ந்துட்டு இருக்கோம். 39:5. அவன் வானங்களையும் பூமியையும் சத்தியத்தை கொண்டு படைத்திருக்கின்றான். அவனே பகலின் மீது இரவை சுழட்டுகின்றான், இன்னும் இரவின் மீது பகலை சுழட்டுகின்றான். சூரியனையும் சந்திரனையும் வசப்படுத்தியுள்ளான். இவை ஒன்னொன்றும் குறிப்பிட்ட தவணை பிரகாரமே நடக்கின்றன. எதை குறிப்பிட்டானோ அந்த தவணை பிரகாரமே நடக்கின்றன. அறிந்து கொள்வீராக, அவன் மிகைத்தவன், மன்னிப்பவன். உங்களை மன்னிச்சுதான் வாழ வச்சுருக்கான், இன்னும் மன்னிக்க வேண்டிய வாழ வச்சிருக்கான். ஆனால் ஒரு காலமும் நேரமும் நீங்கள் கவனமாக இருங்க, காலத்து விரைவு பண்ணிடாதீங்க. நேரம் வந்துடும், நேரம் வரதாக இருக்கிறது, காலம் வந்தே தீரும், முடிவுக்கு வந்தே தீரும். சரியா? ஆனால் நேரம் ரொம்ப கவனமாக இருக்கணும், நேரத்தை விரைவு பண்ணக்கூடாது, வீணடிக்கக்கூடாது, காலத்துக்கு நஷ்டவாயாக இருக்கணும். சரியா? 79:42 நேரத்தை பற்றி அது எப்போது ஏற்படும் என்று அவர்களிடம் கேட்கிறார்கள். நேரத்தை பற்றி, அந்த நேரம் அது எப்போது என்று உங்களிடம் கேட்கிறார்கள். அதை பற்றி நீர் குறிப்பிடுவதற்கு என்ன இருக்கிறது? நேரம் பற்றி ஞானம் எனக்கு கிடையாது. நபீட கேட்குறாங்க, அந்த நேரம் எப்போ அப்படின்னு கேட்குறாங்க. அதை பற்றி குறிப்பிடுவதற்கு என்ன இருக்கிறது? அதன் முடிவெல்லாம் உங்களுடைய இறைவனிடம் இருக்கிறது. அவன் மட்டும்தான் அறிவான். நேரம் அவங்ககிட்ட இருக்கு, காலம் நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க. ஆனால் நேரம் மறைவாக இருக்குதுங்கிறான். எப்போ வேணா அதை பார்த்து டெய்லி போட்டுக்கொள்ள, நல்லா தான் இருந்தாருப்பா, தூங்கிட்டே அதை எந்திரிக்கவில்லை, சாப்பிட்டே இருந்தார், முடிஞ்சு போச்சு. இது ஒரு இடத்துக்கு போயிட்டே இருந்தார், திடீர்னு உட்கார்ந்தாரு, ஆனால் நின்றுக்கிட்டே இருந்தார், விழுந்துட்டாரு. நிறைய வீடியோலாம் பார்க்குறோம்ல. அப்போ அந்த நேரம் வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அப்படியே ஸ்டாப் ஆயிரும், எல்லாம் மறைக்கப்பட்டுரும், இந்த உலகம் மறைக்கப்பட்டுரும், உறவுகள் மறைக்கப்பட்டுரும், அவங்களுக்கு மறுமை காட்டப்படும். அவ்வளோதான், அவங்களோட நிலை குத்தி நின்றுவாங்க. அந்த ஒரு நாள் வரதுக்கு முன்னாடி நாம் என்ன செய்வோம்? காலத்தை சரியாக பயன்படுத்தணும்னு சொன்னால் அந்த நேரம் நமக்கு நன்மையானதாக இருக்கும், மேன்மையானதாக இருக்கும், இருவருடைய பொறுத்துமுறையாக இருக்கும், மனம் அமைதி பெற்றதாக இருக்கும். திடீர்னு வேலை வந்துருக்கும், திடீர்னு நேரம் வந்துருச்சுன்னா செய்ய முடியும், அதை வந்து போயிருமா இல்லையா? திடீர் பூரா வந்து எப்படி இருக்கு? அப்போ அந்த நேரத்துக்கு நம்பிக்கை வச்சிருந்தோம், மரணம் வரதான் செய்யும். நம்ம எல்லாத்துக்கும் மரண பயம் இருக்கு, மறுமை பயம் இல்லை. அப்படி எல்லாத்துக்கும் மரண பயம் இருக்க தானே செய்யுது. மறுமை பயம் இருக்கானா இல்லை? எத்தனை பேருக்கு மரண பயம் இருக்கு? மரண பயம் இல்லாத மனிதனே கிடையாது. ஆனால் மறுமை பயம், மரணத்துக்கு கூட ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லை, அதோட பயம் இருக்குன்னா அதோட பயம் இல்லை. இதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. மரணத்துக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அது வந்தே தீரும், பயந்தாலும் பயப்படாலும் வந்துடும். மறுமையுடைய பயம் வேணும், மரணத்துக்கு கூட ஒரு வாழ்க்கை இருக்குது, அதோட பயம் வேணும். அதுதான் இந்த லோகத்தை நம்ம கொஞ்சம் லோகத்தை வாழும்போது நல்ல செயல் செஞ்சவர்களாக, நல்ல ஒழுக்கமுள்ளவர்களாக, நியாயமுடையவர்களாக, இருளுக்கு பொருத்தமான செயல் செய்வதில் இருக்குது. அப்புறம் மறுமை பயம் வேணுமா, மரணத்துக்கு பயம் வேணுமா? மரண பயம் கூடாது, மரணம் வந்து தீரும், அதை தப்பிக்க முடியாது. மறுமையின் பயம் யார் இருக்குதோ அவர் மட்டும் தான் இறைவனை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கும். அதை முடிவெல்லாம் உங்களுடைய இறைவனமே இருக்கிறது. அதை உள்ளட்ச முடியவர்கள் நிச்சயமாக நீர் எச்சரிக்கை செய்வீராக. அதை அந்த நேரத்தை உள்ளட்ச முடியவர்கள் நிச்சயமாக நீர் எச்சரிக்கை செய்வதுதான். உள்ளட்ச முடியவர் மட்டும்தான் அந்த நேரத்தை பற்றியான பயம் இருக்குங்கிறான். நேரத்தை கவனமாக யூஸ் பண்ணுவாங்க, அந்த காலத்தை கரெக்டாக கவனிச்சுப்பாங்க. ஒவ்வொரு நாளும் கிடக்குது, இது கடைசி நாள் ஆயிருமோ, இது கடைசி நேரம் ஆயிருமோ, வருதா இல்லையா? பயம் வருதா இல்லையா? எந்த தைரியத்தில் படுக்கிறோம், தூக்குறோம், காலை எந்திரிப்போம் நமக்கு தெரியுமா? ஆனாலும் அந்த நம்பிக்கை, விருப்பத்தோடு எழுந்திருக்கிறோம், விருப்பத்தோடு படுக்கிறோம், விருப்பத்தோடு எழுந்திருக்கோம். ஆனால் எழுந்ததுக்கு அப்புறம் மறந்துடுறோம், பயம் இல்லாமல் போயிடும். அப்படிதானே? நிச்சயமாக அதை அவர்கள் காணும் நாளில் மாலையிலோ அல்லது காலையிலோ ஒரு சொற்ப நேரம் என்று அவர்கள் தங்கியிருக்கவில்லை என்று கூறுவார்கள். எப்படி? 79:46 நிச்சயமாக அதை அவர்கள் காணும் அந்த நேரத்தை, அதை அவர்கள் காணும் நாளில் மாலையிலோ அல்லது காலையிலோ ஒரு சொற்ப நேரமின்றி தங்கியிருக்கவில்லை என்று அவர்கள் அறிவார்கள்.
அதனால காலை மாலை அதிகம் நினைவு கூறுகிறதுல இரவு நினைவு கூறுங்க. கிடைக்கப்பட்ட நேரங்களில் பயன்படுத்திங்க. இரவு நினைவு கூறுறவர்களாக பாவமொழி பெறக்கூடியவர்களாக. பாவமொழி ரொம்ப அவசியமாக இருக்கும். இந்த உலகத்தில் பாவம் செய்ய மறுதல் கிடையாது. பாவம் இந்த உலகத்தில் கழிக்கப்படணும். மறுமையில் பிரார்த்தனை கிடையாது, பாவமொழிப்பு கிடையாது. இறந்ததுக்கப்புறம் பிரார்த்தனையோ பாவமொழிப்போ கிடையாது. வாழுங்காலங்களில் மணி பெற்றோலா இருக்கும். பாவத்தை கழிச்சு இங்கே கழிச்சு அப்போதான் நம்ம மறுமையில செய்கிறோம் அந்த சொர்க்கத்தை அடைய முடியும். அதனால காலையில் மாடு இறைவனுடைய பண்புகளை போற்றி கொண்டே இருக்கீங்க. கிடைக்கும் காலங்களில் சுகமாக இருக்கும் போதும் சரி, ஓய்வில் இருக்கும்போதும் சரி, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இறைவன் நினைவு கூறுங்க. இறைவன் ஏன் நினைவு கூறணும்? என் பாவத்தை மன்னிப்பவனே. ஐம்பொருளில் பாவம் செய்யணும்ல, பார்வை, எண்ணம், செயல், பேச்சு கெட்டு போயிட்டே இருக்குல்ல, தூய்மைப்படுத்தணும். பாவத்தை மன்னிப்பு கேட்டே இருக்கணும். ஏன்னா பாவம் மன்னிப்பு கேட்டுக்க உயிரை கைப்பற்றினா சொர்க்கம். நம்ம பாவம் செஞ்சுட்டு இருக்கிறதுல உயிரை கைப்பற்ற என்ன ஆகும்? நரகம் தானே. கிடைக்கிற நேரமெல்லாம் எதை சம்பாதிக்கணும்? பொருள் சம்பாதிக்க நினைக்கிறோம்ல, அருளை சம்பாதிச்சிடும். இதனோட அருளையும் அவனுடைய மன்னிப்பையும் அவனுடைய கிருபையும் தர்றதுக்காக கிடைக்கிற நேரம் எல்லாமே அவனுடைய பொருத்தமாக அவனை தியானம் பண்ணிக்கிட்டு அவனுடைய பண்பை அழைச்சிக்கிட்டு அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டவன் நம்ம வாழணும். 76ல் 25 26 76 25 26 காலையிலும் மாலையிலும் உங்களுடைய இறைவனின் பண்பை போற்றி கொண்டே இருப்பீராக. காலை என்ன அர்த்தம்? தேவையின் போது காலை, மாலைனா தேவை அடைஞ்சது. ஒரு பகல் இரவு இருக்கு வச்சுக்க. காலை எப்போ நம்ம காலை இறை தேட போதெல்லாம் காலை, நம்ம தேவையை காலை. இறையை அடைஞ்சிட்டோம்னா அது மாலை. அப்போ நம்ம தேவை அடைஞ்சிட்டோம்னா அது மாலை. அப்போ தேவையின் போதும் தேவை அடைஞ்ச போதும் உங்களுடைய இறைவன் பண்புகளை போற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் இரவில் அவனை நினைவு கூறுகிறாக. அன்றையும் இரவில் நெடுநேரம் அவன் பண்புகளை தியானிக்கிறாங்க. இரவில் நெடுநேரம் தியானிக்கிறான். ஓய்வு நேரத்தில் சுகமாக இருக்கும்போது அவனை அதிக நேரம் தியானம் பண்ணுங்க. இது தியானிக்கணும். மன்னிப்பை கொண்டு, மன்னிப்பு வேண்டி, இதோட என் பாவலை மன்னிப்பாய், வரமீறி மன்னிப்பாய், ஐம்புலம் செய்த பாவலை மன்னி. ஏன்னா இந்த உலகத்தில் கணக்கு தீர்க்கப்படும். பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தான் நம்ம கைப்பற்றப்படணுன்றதை நம்ம கடைசியாக கவனமாக வச்சுக்கணும். பாவத்தோடு போயிடக்கூடாது, பாவம் செய்த நிலையில் போயிடக்கூடாது. பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில், இறைவன் அருளை பெற்ற நிலையில் சுகமான அமைதியான நேரத்தை கைப்பற்றப்படும். சரியா? திருப்பி அத்தியாயம் 103 1-3 காலத்தின் மீது சத்தியமாக நிச்சயமா மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான். இதோட எச்சரிக்கை செய்யறான், உபதேசமும் பண்றான். காலத்தின் மீது, உங்களுடைய கால தவறின் மீது சத்தியம் செய்து நிச்சயமா மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள். ஆயினும் எவர்கள் நம்பிக்கொண்டு நல்ல செயல்கள் செய்து சத்தியத்தை கொண்டும் ஒருவருக்கு ஒரு உபதேசம் செய்து பொறுமை கொண்டும் ஒருவருக்கு ஒரு உபதேசம் செய்து கொள்கிறார்களோ அவர்களை தவிர இவர்களை நம்ம இருக்கணும். இப்படி சத்தியத்தை கொண்டு பொறுமையை கொண்டும் நல்ல செயல் செய்வர்களாகவும் எங்களையும் என் குடும்பத்தாரையும் சந்ததிகளையும் நம்பிக்கொண்ட ஆண்களையும் பெண்களையும் நீ பொறுப்பேற்றுக் கொள்வா இறைவனே. காலத்தின் மீது நஷ்டவாளி ஆயிராமல் காலத்தின் மீது நாங்கள் வெற்றியாளர்களாக உனக்கு பொருத்தமானவர்களாகவும் இன்னும் உனக்கு நெருக்கமானவர்களாக எங்களை ஆக்கியிருப்பாயாக. உங்களுடைய காலமும் நேரமும் உண்மை கொண்டு சத்தியத்தை கொண்டு பயன்படுத்தக்கூடியவர்களாக எங்களை ஆக்கியிருப்பாங்க. நிச்சயமாக நீ எங்கள் மீது இறக்க முடியும், கருணையாகும். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்குரியது.